மீனா வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. நாங்க எந்த தப்பும் பண்ணல. எங்க அம்மா வீட்ல இது மாறதுக்கு சான்ஸே கிடையாது. அநியாயத்துக்கு இப்படி சொல்றீங்களே அப்படின்றாங்க. அதுக்கு விஜயா வந்து உங்க அம்மா வீட்ல தான் மாறியிருக்கோம். நாங்கலாம் எதுக்கு மாத்த போறோம்? எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு கடைசியில எங்க மேல பழி தூக்கி போடுறீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இத கேட்டு முத்து இல்ல நான் அப்பவே சொன்னேன்ல. நீ நல்லவளா இரு. ஆனா ரொம்ப நல்லவளா இருந்தேன்னா இப்படி தான் வாங்கி கட்டிக்கணும் அப்படின்றாங்க. அத கேட்டு மீனா என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. நான் அப்பவே சொன்னேன்ல. இந்த கும்பல அப்பவே கையோட புடிச்சிருக்கலாம். அத விட்டுட்ட நீ. என்னமோ அந்த பார்ட்டி முடிக்கட்டும். அதுக்கப்புறமா சரி பண்ணிக்கலாம். எல்லாமே பேசிக்கலாம் அப்படின்னு. இப்ப பார்த்தியா உனக்கே வச்சாங்கல்ல ஸ்கெட்ச்சு அப்படின்னோனே அப்படியே மீனா அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி விடு. இத நான் பார்த்துக்கிறேன். எப்படி டீல் பண்ணணுமோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து போறாரு. இங்க வந்து அண்ணாமலையில என்ன பண்றதுன்னு தெரியாம தவிக்கிறாரு. மீனாக்கு ஆறுதல் சொல்றாரு. சரி விடுமா அவன் தான் பார்த்துக்கிறேன்ட்டால அப்படின்னோனே உடனே வந்து இங்க என்ன பண்றாரு முத்து ஒரு ஐடியா பண்றாரு. உன் பொண்டாட்டி வர சொல்லு ரவி அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட சொல்றாரு. எதுக்கு அப்படின்னோனே நீ வர சொல்லு நம்ம பேசலாம் அப்படின்னோனே இங்க பாரு பலகுரல் எனக்காக ஒரு ஹெல்ப் பண்ணணும் நீ அப்படின்னோனே சரி சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாரு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த தப்பை மனோஜ் தான் பண்ணியிருக்கான். அவன் வாயாலே நம்ம உண்மையை வர வைக்கணும். அப்போ தான் எல்லாம் முன்னாடி வந்து மீனா வந்து நல்லவன்னு சொல்லிட்டு நிரூபிக்க முடியும். மீனாக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அதனால் கண்டிப்பாக இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சரி பேச ஆரம்பி மனோஜ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டு மனோஜ்க்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் வந்து செயின் அதெல்லாம் வாங்குனீங்க இல்லையா அந்த கம்பல்லாம் அந்த கடையில் தான் பேசுகிறோம். உங்களுக்கு ஒரு ஆஃபர் வந்திருக்கு. அதுக்காக வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எக்ஸ்பீரியன்ஸா அதெல்லாம் பற்றி ஏன் கேட்குறீங்க அப்படின்னு பார்த்தியா அவனை உஷாராயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறோன்னே சரி நிறைய கிஃப்ட் வந்திருக்குன்னு சொல்லு அப்போ ஓகே பண்ணுவான் அப்படின்னு உடனே வந்து இல்லைங்க எதுக்காக நாங்கள் கேட்குறோன்னா உங்களுக்கு நிறைய கிஃப்ட் வந்து அடிக்க போகுது. யார் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பெரிய பரிசு காத்துட்ருக்கு அதுக்காக தான் அப்படின்னோடனே அப்படிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த பொருள் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதனால தான் நான் வாங்கினேன் அப்படின்னு அவர் வாங்கின விவரத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாரு. சரிங்க பரிசு எனக்கு தானே ஆமாங்க பெரிய பரிசு உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே ரொம்ப சந்தோஷங்க பரிசை உடனே வந்து எனக்கு உடனே என் நம்பருக்கு அமுச்சு விட்ருங்க ஓகேவா அப்போ தான் வந்து நான் வாங்கிக்க முடியும் எங்கே வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாங்க. பாத்தியா அடப்பாவி இவன் தான் பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்கிறாரு. பாத்தியா நான் தான் சொல்கிறேனே அப்போவே இவனை தவிர யார் பண்ணுவா இந்த தொழிலதிபர் தான் எல்லா வேலையும் பண்ணியிருக்கான். சரி ஓகே இப்போ வீட்டில் ஒரு கச்சேரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போகிறாங்க. ஏன்டா மனோஜ் நீ தானே எல்லாத்தையும் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே நான் பண்ணலையே நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படியா அப்போது உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னோடனே அப்படியே அதிர்ச்சி அடைகிறாரு மனோஜ். எல்லாருமே பார்க்குறாங்க. உடனே வந்து செம்மையாக கோவம் வந்தது ரோகிணிக்கு. யாரை பார்த்து என்ன சொல்கிறீங்க என்ன தான் நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் மனசில் அடுத்த பொண்டாட்டியை நகையை வைக்கிற அளவுக்கு என் புருஷன் ஒன்று கேவலப்படுத்து போல உன் புருஷன் இந்த தப்பை செய்யலைன்ற கண்டிப்பாக செய்யலை அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜயா. ஆதாரம் தானே அது கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் நாங்களாம் சேகரித்த ஆதாரத்தை அது இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அப்போ மனோஜே வந்து அந்த ஆதாரத்தை சொல்லியிருந்தா ஓகே தானே உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு காட்டுறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அட பாவி இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க எல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிறாரு அண்ணாமலை. மனோஜ் அடிக்க ஓடி வர்றாரு. உடனே விஜயா தடுக்கிறாங்க. ஏங்க வேணாங்க தெரியாமல் பண்ணிட்டாங்க இதுக்கு நீயும் தானே உடந்த நீ தானே அவன்கிட்ட எடுத்து கொடுத்துருக்க அதனால தான் அவன் தைரியமாக போய் வச்சிருக்கான் அப்படி இல்லைங்க ஒரு மாதிரி பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து விஜயா சொல்கிறாங்க. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ மனோஜ் உங்கள் வந்து கம்பெனியில் வந்து இந்த மாதிரி இவ்வளோ பொருள் விற்கலையா இந்த மாதிரி ஏமாற்றி தான் உங்ககிட்ட வாங்கிட்டு போயிட்டாங்களா. ஆமாம் ரோகிணி தெரியாமல் வந்து நடந்துடுச்சு என்ன செய்யறதுன்னே தெரியல அதனால தான் அம்மா கிட்ட அந்த நகையை வாங்கிட்டு போனேன். ரோகிணி டென்ஷன் ஆகிறாங்க. மறு எது அந்த நகையை வந்து எங்கே இருக்கோ அதை மூட்டி கொடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே இல்லை ரோகிணி அந்த நகை கிடைக்காதுன்னு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் கிடைக்காது அப்படின்னோடனே விஜயா வந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ஏன்னா அந்த நகையை நான் விற்றுட்டேன் அப்படின்னு பயங்கரமாக டென்ஷன் ஆகிறாங்க. உடனே அண்ணாமலை செம கோவம் வந்துடுது. சே நீ எல்லாம் ஒரு மனுஷனாடா இப்படி பண்ணிட்டியேடா பாவண்டா அந்த பொண்ணுக்கு என் அம்மா வந்து ஆசையாக வாங்கி கொடுத்ததுடா இப்படி பண்ணிட்டியேடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து அடிக்க ஓடி வராரு. எல்லாருமே தடுக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே பாருங்க எனக்கு யாரோட பிரச்சனையும் வேணாம் என்னோட நகை எனக்கு வந்து ஆகணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னோன்னே சொல்றது கரெக்டு தான் அந்த நகையை உடனே வாங்கி கொடுக்கல அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு மனோஜ் கிட்ட.